நிகழ்ச்சி தொடர்கிறது. அணு உலை ஆபத்தானது என்று உதயகுமார் திரும்ப சொல்லி வருகிறாரே, அவரால் ஆபத்தில்லாத ஒரு தொழில்நுட்பத்தை சொல்ல முடியுமா என்கிற கேள்வி எழுதே சார். அணுமின் நிலையம் ஆபத்தானது என்று உதயகுமார் மட்டும் சொல்லவில்லை. இன்றைக்கு ஜப்பானிலே 52 அணுமின் நிலையங்கள் இயங்கிக் கொண்டிருந்த இடத்திலே 52 அணுமின் நிலையங்களையும் மூடிவிட்டு இப்போது வெறும் 2 அணுமின் நிலையங்களை மட்டும் திரும்ப தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு லட்சக்கணக்கான ஜப்பானிய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இப்படி உலக நாடுகள் எல்லாம், பெல்ஜியம் நாட்டிலே ஒரே வாரத்திலே 6 அணுமின் நிலையங்களை மூடியிருக்கிறார்கள். குவைத் நாட்டிலே ஒப்பந்தம் போடப்பட்டிருந்த அணுமின் நிலையத்தை எங்களுக்கு வேண்டாம், இதை மூடிவிடுங்கள், நாங்கள் தொடங்கவே இல்லை. பல நாடுகளில் அணுமின் நிலையம் தேவையில்லை என்று மூடவில்லை, யுரேனியம் பற்றாக்குறையால் அணுமின் நிலையங்கள் மூடப்படுகின்றன. யுரேனியம் தாராளமாக இருக்கிறது. இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா யுரேனியம் விற்க முடியும் என்றால் உலகத்தில் எந்த நாட்டுக்கும் விற்கும். யுரேனிய பிரச்சனை அல்ல. அணுமின் நிலையம் ஆபத்தானது, அணுமின் நிலையம் அந்த தொழில்நுட்பமே பாதுகாப்பானது அல்ல என்ற அடிப்படையிலே தான் ஜெர்மனி மூடிக்கொண்டு வருகிறது, மூடுவதற்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். பெல்ஜியத்திலே 6 அணுமின் நிலையங்களை மூடிவிட்டார்கள். ஜப்பானிலே வெறும் 2 அணுமின் நிலையங்கள் தான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவிலே 3 மைல் தீவுகள் எல்லாம், அதாவது மின் உற்பத்தியில் மிகை நாடுகளாக திகழ்கின்றன. அவர்களுக்கு அணுமின் நிலையம் தவறு. மின் உற்பத்தியில் எப்படி நீங்க மிகை நாடாக ஆக முடியும்? மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி சாக்கில் கட்டி வச்சுட்டு அடுத்த 10 வருடங்களுக்கு எங்களுக்கு தேவையான மின்சாரம் இருக்கு நீங்க சொல்ல முடியாது. மக்கள் தொகை அதிகமாக தொழில் வளம் பெருக மின்சாரத்தினுடைய தேவையும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் மின்சார தேவை நம்மை விட அதிகமாகித்தான் கொண்டிருக்கிறதே தவிர அங்கே குறைந்து விடவும் இல்லை. அவர்கள் சேமித்து சேவிங்ஸ் பேங்க்ல கொண்டு வைக்கவும் இல்லை. என்னன்னா, அவர்கள் தலைவர்களாக சிந்திக்கிறார்கள், அவர்கள் நாட்டு மக்களுக்காக சிந்திக்கிறார்கள். ஜெர்மனியிலே வருடத்திற்கு வெறும் 6 மாதம் மட்டுமே சூரிய ஒளி கிடைக்கிற நாட்டிலே சூரிய ஒளியின் மூலம், காற்றாலைகளின் மூலம் தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். நாங்கள் அப்படியான ஒரு திட்டத்தில் இறங்கி இருக்கிறோம். அணுமின் நிலையம் வேண்டாம் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறார்கள். இது கொள்கை முடிவு இல்லை. இப்ப நீங்களும் கூட சொல்றீங்க, தமிழகத்துல அல்லது இந்தியாவில் சோலார் மின் உற்பத்தியை செய்யலாம், காற்றாலைகள் மூலமா மின் உற்பத்தி செய்யலாம், அதையெல்லாம் இதற்கு பயன்படுத்தலாம் என்றெல்லாம் அடிக்கடி சொல்லி வர்றீங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டேபிளான, அதாவது நிலையான மின்சாரம் அதுல இருந்து பெற முடியாது அப்படின்றது விஞ்ஞானிகளோட கருத்தா இருக்கு சார். அது தவறு. எப்படியானால் நம்ம ஊர்ல நிறைய இடங்கள்ல சூரிய ஒளியிலிருந்து தெருவிளக்கு, காலநிலை பருவநிலைக்கு ஏற்ப அது மாறுபடும். அதிலிருந்து இவ்வளவு மின்சாரம் கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லி எந்த ஒரு தொழிலையும் தொடங்க முடியாத நிலைதான் இருக்குது. காற்றாலைகளை பொறுத்த வரைக்கும் காற்று அதிகமாக இருக்கிற நேரத்தில் அதிகமான மின்சாரம் வரும், காற்று குறைவான நேரத்தில் குறைவான மின்சாரம் வரும், அது உண்மைதான். ஆனால் சூரிய ஒளியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. வருடத்தில் 365 நாட்கள் நமக்கு சூரிய ஒளி கிடைக்கிறது. அதில் வேண்டிய அளவில் ஏற்பாடுகள் செய்தால் நிச்சயமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், அது ஒரு மிக்ஸ்டு ப்ரோக்ராம். அதாவது எங்கெங்கே மின்சாரம் சூரிய ஒளியிலிருந்தும் காற்றாலைகளிலிருந்து தயாரிக்க முடியுமோ அங்கே தயாரிப்போம். எங்கே அதிக அளவில் மின்சாரம் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடத்துல தேவையோ அங்கே அனல் மின் நிலையங்களை வைத்து மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ளலாம். இடிந்தக்கரை போன்ற ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் இங்கே 1-2 காற்றாலைகளும் 1-2 சோலார் பேனல்களையும் வைத்து இங்கே மின்சாரத்தை தயாரிக்க முடியும். ஆனால் ஆளும் வர்க்கம், அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இப்படிப்பட்ட சிறிய திட்டங்களுக்கு ஆசைப்படுவதில்லை. காரணம், இந்த சிறிய திட்டங்களிலே பெரிதாக திருட முடியாது. ஐயா, இது பிரச்சனை மின்சார பிரச்சனை அல்ல, இது திருட்டு பிரச்சனை, இது கமிஷன் பிரச்சனை, இது கொள்ளையடிக்கிற பிரச்சனை. அதுதான் உண்மை. மக்களுக்கு தெரியும். இப்போது மாற்று வழிகளிலே மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். அதற்கான பாண்டித்யம், அதற்கான பண்டிதர்கள், அதற்கான விஞ்ஞானிகள், தொழில்நுட்பவாதிகள், பொறியாளர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். பிரச்சனை அது அல்ல. பிரச்சனை அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள். இப்படிப்பட்ட 45,000 கோடி 50,000 கோடி என்றால் 10% எடுத்து பார்த்தால் கூட அதில் ஒரு பெரிய தொகை வரும். தன்னுடைய பேரனையும் பிரதமராக்கலாம். அதுதான் திட்டமே தவிர மின்சார பிரச்சனைக்கு தீர்வுகள் இருக்கின்றன. உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. வெளிநாடுகளிலிருந்து மிகப்பெரிய தொகையை பெற்றுக்கொண்டு உள்ளூர் மக்களை அணு உலைக்கு எதிராக அவர்களை திசை திருப்புகிறார் உதயகுமார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்க? இது நான் கடந்த 1 வருடமாக இந்த குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை ஒரு வரி அத்தாட்சி கூட இவர்கள் தந்தது கிடையாது. இவ்வளவு பெரிய இந்திய அரசு நினைத்தால் முடியாதா? எந்த நாட்டிலிருந்து, எந்த நிறுவனத்திடமிருந்து, எந்த வங்கி கணக்கிலே